வெல்கம் டு எஸ்டி ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, PHP ல சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் ஆர் த யூசர்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் இம்ப்ளோர்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ எக்ஸ்ப்ளோர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு ஸ்பிளிட் எ ஸ்ட்ரிங் இன்டு அன் அரே. சோ எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னாலே அரேல இருக்க வேல்யூ ஸ்பிளிட் பண்ணும். இம்ப்ளோர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு மேக் எ ஸ்ட்ரிங் பை கம்பைனிங் த அரே எலிமெண்ட்ஸ். சோ இம்ப்ளோர்ட் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு அரேல இருக்க எலிமெண்ட்ஸை கம்பைன் பண்ணும். எக்ஸ்ப்ளோர்ட்னா அதை ஸ்பிளிட் பண்ணிவிடும். சோ அதோடைய எக்ஸாம்பிள நம்ம பார்ப்போம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்ல என்ன பண்ணிருக்கோம், ஐ லைக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்திருக்கோம் ஒரு ஸ்ட்ரிங். பிரிண்ட் ஆர்ல வந்து எக்ஸ்ப்ளோர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கோம், டெக்ஸ்ட் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து எஸ்டி அரே அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல அரேல வந்து பென் பென்சில் எரேசர் அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதுல வந்து இம்ப்ளோர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர்ட்னா என்ன ஆகும், ஸ்பிளிட் பண்ணும். இம்ப்ளோர்ட்னா அது என்ன ஆகும், கம்பைன் பண்ணும். சோ வாங்க அது என்னன்னு ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, அரேல இருக்கிறத வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கு, ஐ லைக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்மளுக்கு பென் பென்சில் எரேசர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இது என்ன பண்ணிருக்கு, கம்பைன் பண்ணிட்டு, அரேல இருக்க வேல்யூவை கம்பைன் பண்ணிட்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, which function is used in PHP to check the data type of any variable. சோ எனி வேரியபிளுக்கு என்ன டேட்டா டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட் டைப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இட் இஸ் யூஸ்டு டு செக் த டேட்டா டைப்ஸ் ஆஃப் எனி வேரியபிள். ஓகேவா? சோ நம்ம வந்து இப்ப இந்த கெட் டைப் ஃபங்க்ஷன் நம்ம பார்ப்போம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்கோ கெட் டைப் ட்ரூ அப்படின்னா அது வந்து பூலியன் ஆயிடும். நம்ம நம்பர் கொடுத்தோம்னா அது இன்டீஜர் ஆயிடும். சோ சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தோம்னா அது ஸ்ட்ரிங் ஆயிடும். சோ நல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நல்லா ஆயிடும். சோ ஒரே ஃபங்க்ஷன் ஆனா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல கெட் பண்ணிக்கலாம். சோ செக் த டேட்டா டைப் ஆஃப் எனி வேரியபிள். ஓகேவா? சோ இது எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். சேவ் பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ணுங்க. கெட் டைப் என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு எல்லாமே வந்து எக்கோ பண்ணிருக்கோம், அதனால நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் டைப் காஸ்டிங் அண்ட் டைப் ஜிங்கிளிங். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the way by which PHP can assign a particular data type for any variable is called the typecasting. In the required type of the variable is mentioned in the parenthesis before the variable. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வேரியபிளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், parenthesis கொடுப்போம். So PHP does not support the data type for variable declaration. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், PHP ல வந்து variable declaration support பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். So the type of the variable is changed automatically based on the assign a value and it's a called type jingling. ஓகேவா? type jungling. So இந்த டைப் ஜங்கிளிங் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி அது வந்து என்ன பண்ணிக்கும், டேட்டா டைப்பை அசைன் பண்ணிக்கும். ஓகேவா? சோ நம்ம அதை என்ன, அந்த எக்ஸாம்பிள் நம்ம ஒண்ணு பாத்துருவோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் அப்படிங்கறதுல நம்ம வந்து கோட்ஸ் கொடுத்திருக்கோம், அதனால அது ஸ்ட்ரிங் ஆயிடும். இங்க வந்து நம்ம பூலியன் அப்படின்னு கொடுத்திருக்கோம், சோ இது வந்து பூலியன் ஃபங்க்ஷன் ஆயிடுது. சோ அதை வந்து நம்ம எக்கோ பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, ஒரே வேல்யூ வேல் அப்படிங்கறதுல வந்து நம்ம 5 அப்படின்னு கொடுத்திருக்கோம், இது நம்பர் ஆயிடும். அதுவே நம்ம கோட்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் ஆயிடும். ஓகேவா? சோ நம்ம கோட்ஸ் இல்லாம கொடுத்தோம்னா அது நம்பரா அது வந்து எடுத்துக்கும். கோட்ஸ்ல கொடுத்தோம்னா என்ன கொடுத்தாலும் அது என்ன பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். ஓகேவா? சோ நம்ம இப்ப வந்து இத சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுங்க. ஜங்கிளிங். ஓகேவா? நம்மளுக்கு என்ன வருது, 10
என்ன பண்ணிருக்கோம், நம்ம பூலியன் கொடுத்திருக்கோம் இல்லையா, அது வந்து 1 வருது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், வேல்யூ. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது which functions are used to count the total number of array of elements in the PHP. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, count and size of functions. It can be used to count the total number of array elements in PHP. சோ நம்ம அது என்ன அப்படின்னு பாப்போம். சோ இந்த கவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம நேம்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல அறையில வந்து ஆசா பிரியங்கா அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம், திங்ஸ் நேம்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இத வந்து என்ன பண்ணிருக்கோம், கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுவே இதுல பாத்தீங்கன்னா மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல அறையில வந்து வெறும் நம்பர் கொடுத்திருக்கோம், இத வந்து சைஸ் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா. சோ நம்ம இது ரெண்டுமே வந்து கவுண்ட் தான் பண்ணோம். சோ எப்படி பண்ணுது அப்படின்னு பாப்போம் நம்ம. சோ கவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஓகேவா. சோ 3 3 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கவுண்ட் ஆகி வந்துருச்சு. சோ சேம் ஃபங்க்ஷன் தான் ரெண்டுமே, கவுண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த substr function and str function. So substr function returns a part of the string based on the starting point and length. So the length parameter is optional for this function, and if it is omitted, then the remaining part of the string from the starting point will be returned. So length வந்து நம்ம வந்து ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு அப்படின்ட்டு substr functionல சொல்றாங்க. அதுவே str ல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். This function searches the first occurrence of the string inside the another string. The third parameter of this function is optional, and it is used to retrieve the part of the string that appears before the first occurrence of the searching string. So இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்கோ substr கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் 9-7 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இது என்ன பண்ணும்னா 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ PROGRAM. சோ 7 வரைக்கும் என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா. அப்ப நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு நம்மளுக்கு வரும். அதே மாதிரி substr இதுல என்ன ஆகும் அப்படின்னா 9 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ 9 நம்ம எது வரைக்கும் நம்ம கொடுக்கல, எண்ட் ஆஃப் த இது கொடுக்கல. சோ நம்மளுக்கு என்ன ஆகும், 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்துரும். சோ ப்ரோக்ராமிங் அப்படின்னு வந்துரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா str-ல லேர்னிங் லாராவெல் 5 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம ஸ்ட்ரிங்ல லாராவெல் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ லாராவெல் அப்படின்னா அதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்துரும். ஓகேவா. அதுவும் வரும், அதுக்கு அப்புறம் எல்லாமே வரும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் str-ல லாராவெல் ட்ரூ அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ நம்மளுக்கு என்ன ஆகும், இது இல்லாம மீதி இருக்கிறது என்னவோ அது வரும். ஓகேவா. சோ லேர்னிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஓகேவா. சோ அதுதான் நான் வந்து இங்கேயே உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்திருக்கேன். ஓகேவா. உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இது வந்து இப்ப ரன் பண்ணோம்னா என்ன வருது அப்படின்னு பாருங்க. substr. சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இதுலயே பாத்தீங்கன்னா தெரியுது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் வரும் 9 அப்படின்னு கொடுத்துருந்ததுனால. இது வந்து 9-7 அப்படின்னு கொடுக்கறதுனால 9ல ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா str-ல வந்து லாராவெல் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்திருக்கோம் கோட்ஸ்ல. சோ லாராவெல் அதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது வந்துரும். இங்க வந்து லாராவெல் ட்ரூ அப்படின்னு கொடுத்ததுனால சோ அதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது மட்டும் வரும். சோ லேர்னிங் மட்டும் நம்மளுக்கு வருது. ஓகேவா. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, what is the use of the request variable. request variable ஓட யூஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So the request variable is used to read the data from the submitted HTML form. So இதோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம HTML ஃபார்ம்ல என்ன சப்மிட் பண்றோமோ அது என்ன பண்ணிக்கும், இந்த requestங்கிற வேரியபிள் அதை வந்து ரீட் பண்ணிக்கும். So அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the request variable is used to read the
submitted form field with the name username. So username அப்படிங்கிற இந்த submitted அந்த ஃபார்ம்ல இருக்கிறத நம்மளுக்கு என்ன பண்ணும், இது ரீட் பண்ணிக்கும். If the form is submitted without any value, then it will print as a name is empty. So இதுல நம்ம எந்த நேமுமே கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், name is empty அப்படின்னு வரும். Otherwise it will print the submitted value. So இப்ப இத நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க ஃபார்ம்ல வந்து ஆக்ஷன் மெத்தட் கொடுத்திருக்கோம், யூசர் நேம் கொடுத்திருக்கோம், சப்மிட் கொடுத்திருக்கோம். சோ இந்த யூசர் நேம் தான் இங்க வந்து ரெக்வெஸ்ட் வந்து கெட் பண்ணிக்கும். சோ நம்ம இத வந்து ரன் பண்ணி பார்ப்போம். request.php. ஓகேவா, இப்ப நான் வந்து இதுல சிவஜெயா அப்படின்னு கொடுத்திருக்கேன். சப்மிட் கொடுத்தோன்னு நம்மளுக்கு வந்து சிவஜெயான்னு வரும். சோ அதுவே வந்து நான் இங்க எதுவுமே கொடுக்கல, நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இங்க வெறும் எம்டியா சப்மிட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, நேம் இஸ் எம்டி. சோ இதுதான் வந்து ரெக்வெஸ்ட் வேரியபிளோட யூஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார் அண்ட் ஃபார் ஈச் லூப் இன் PHP. சோ ஃபாருக்கும் ஃபார் ஈச்சுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. So for loop is mainly used for iterating a predefined number of the times, and for each loop is used for reading the array elements or MySQL result set where the number of iteration can be unknown. So இது வந்து for வந்து predefined, இது வந்து for each loop வந்து அப்போதைக்கு என்ன இருக்கோ அத வந்து என்ன பண்ணும், அந்த array வந்து read பண்ணிக்கும். So அது வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அறையில வந்து ஏஜ்ங்கிற வேரியபிள்ல பீட்டர், ராம், அகில், மாலா அப்படின்னு கொடுத்திருக்கோம். இங்க வந்து கே ஆர் சாட் ஏஜ் கொடுத்திருக்கோம், பிரிண்ட் வந்து சொல்லியிருக்கோம் ஏஜ். ஓகேவா, சோ நம்ம வந்து ஃபார் லூப்ல வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணுவோம். இதுல வந்து அறையோட வேல்யூ என்ன ஆகும், நம்மளுக்கு அறையோட எலமெண்ட்ஸ் இல்ல MySQL ரிசல்ட் செட் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ நம்ம அட் அ டைம்ல நம்ம பண்றதுதான் இது. இப்ப சேவ் பண்ணிட்டு நம்ம இத ரன் பண்ணுவோம். ஃபார் ஈச். ஓகேவா, சோ நம்மளுக்கு என்ன ஆகுது, அறையில அந்த வேல்யூ என்ன ஆகுது, நம்மளுக்கு கெட் பண்றோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் ஈக்குவல் டு அண்ட் ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆப்ரேட். எண்ணுல வந்து 10ங்கிறது அசைன் ஆயிடும். சோ டபுள் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா அது வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணும். சோ ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, it is called strictly equivalent operator that is used to check the equivalency of two values by comparing both data types and values. So the data types ஐயும் values ஐயும் சேர்த்து என்ன பண்ணும், இது செக் பண்ணும். ஓகேவா, சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த 3 ஈக்குவல் டு கொடுக்குறோம். சோ இந்த ப்ரோக்ராமை இப்ப ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு என்ன வரணும், n is a not equal to 10. ஏன்னா நம்ம இங்க என்ன கொடுத்திருக்கோம், ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோம். ஓகேவா, சோ நம்ம இத பாப்போம். equal .php. ஓகேவா, n is not equal to 10 அப்படின்னு வந்துருச்சு. அதுவே நம்ம வந்து இப்ப இங்க ஸ்ட்ரிங் கொடுக்காம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு n is equal to 10 அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து அந்த வேல்யூவையும் வேரியபிள் ரெண்டையும், அதாவது அதோட டேட்டா டைப்பையும் ரெண்டையும் என்ன பண்ணுது, நம்மளுக்கு சேர்த்து செக் பண்ணுது. ஓகேவா, அதுதான் இந்த ட்ரிபிள் ஈக்குவல்ட்டோட ஃபங்க்ஷன். சோ இதை சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். சோ n is equal to 10 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். சோ இது வந்து PHP ல மட்டும் பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம வந்து HTML குள்ள எம்பெட் பண்ணல. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க இன்புட் அப்படிங்கிற ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்திருக்கோம், fact ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ ஃபார் லூப்ல வந்து i ஈக்குவல் டு இன்புட், i greater than equal to 1 and I minus minus. So multiply each number up to 5 by its previous consecutive number.
So the factorial of the number 5 is அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இத நம்ம இப்ப நம்ம fact 1 அப்படின்னு ரன் பண்ணுவோம். So the factorial of number is 120 அப்படின்னு இருக்கு. இதுவே நம்ம என்ன பண்ணுவோம், HTML ல embed பண்ணி காட்டுவோம். So இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், factorial of the given factorial of any number is PHP using forms யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்றது அப்படிங்கறத டைட்டிலா கொடுத்திருக்கோம். இதுல வந்து input type 2 டைப் கொடுத்திருக்கோம், number and submit. இதுல வந்து post methodல நம்ம கொடுத்திருக்கோம். So fact equal to 1 நம்பர்ல வந்து post method கொடுத்திருக்கோம். So இது வந்து என்ன பண்ணும், collect the number from the data, the form of the data. So இந்த echo வந்து factorial of the number கொடுத்திருக்கோம். forல வந்து I equal to 1, I less than or equal to number, I plus plus கொடுத்திருக்கோம். fact equal to fact star I கொடுத்திருக்கோம். ஓகேவா? So இத வந்து சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுவோம். So enter the number கொடுப்போம். இப்போ வந்து 6 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் பண்ணோம்னா 720 வந்துருச்சு. ஓகேவா? சோ இது வந்து HTML ல embed பண்ணி பண்ணிருக்கோம். அடுத்து வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லீப் இயர். சோ லீப் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே நம்ம வந்து 2016 அப்படின்னு கொடுத்துட்டோம். இயர்ல வந்து 2016 கொடுத்திருக்கோம். சோ லீப் இயர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 400 or by 4 but not 100. ஓகே, என்ன பண்றோம், நம்ம 400 டிவைட் பண்றோம். ஆர் 100 டிவைட் பண்றோம், நாட் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் இயர் வந்து 4 ஆல டிவைட் பண்றோம், ஈக்குவல் டு 0 ஆறத செக் பண்ண சொல்றோம். ஓகேவா? சோ இது அல்லது இது, அதாவது ஆர் ஆபரேட்டர் கொடுத்திருக்கோம், அண்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம், இயர். சோ இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனா நம்மளுக்கு என்ன வரும், இயர் ஈஸியா லீப் இயர் வரும், இல்லன்னா நாட் லீப் இயர் வரும். ஓகேவா? சோ இப்ப வந்து இத சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப ரன் பண்ணுவோம். leap.php. சோ நம்மளுக்கு வந்து 2016 is a leap year. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து அதிலே கொடுத்துட்டோம் இயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விதமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்ம்ல கொண்டு வரலாம். ஓகேவா? அதே போஸ்ட் மெத்தட் தான் நம்ம கொடுத்திருக்கோம். இயரை வந்து 4 ஆல டிவைட் பண்ணிருக்கோம், லீப் இயர் கொடுத்திருக்கோம். அங்க வந்து நம்ம 400ல நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம், அண்ட் ஆர் ஆபரேட்டர் எல்லாம் யூஸ் பண்ணோம். இங்க வந்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்றோம். அதே மாதிரி இதுல வந்து நம்ம ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப இத ரன் பண்ணுங்க. leap1.php. சோ என்டர் த இயர் கொடுங்க. 1981 அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து நாட் லீப் இயர். அதுவே வந்து 2004 அப்படின்னு கொடுத்தோம்னா இட் இஸ் a லீப் இயர். சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம்லயும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்னா கால்குலேட்டர் எப்படி பண்றது அப்படின்னு பாப்போம். சோ கால்குலேட்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கோம் போஸ்ட் மெத்தட. சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சாய்ஸ் வந்து ஸ்விட்ச்ல கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ ஸ்விட்ச்ல வந்து பிளஸ் மைனஸ் ஸ்டார் டிவிஷன் கொடுத்திருக்கோம். இங்க டாக்குமெண்ட் டைப்ல வந்து கால்குலேட்டர் இன் ஸ்விட்ச் கேஸ் கொடுத்திருக்கோம். ஓகேவா? ஃபார்ம் மெத்தட் வந்து போஸ்ட். சோ இதுல வந்து நம்ம இன்புட் டைப் வந்து என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர், என்டர் த செகண்ட் நம்பர் கேட்டிருக்கோம், செலக்ட் வித் சாய்ஸ் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், டேபிள்ல வந்து ஆப்ஷன் கொடுத்திருக்கோம், பிளஸ் மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சப்மிட். சோ இங்க வந்து வேல்யூ வந்து சோ ரிசல்ட் கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இதுல வந்து ஃபைல்ல சேவ் பண்ணிட்டு இப்ப நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். கால்குலேட்டர். இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும். இப்ப நான் வந்து 20 அப்படின்னு கொடுக்குறேன். இதுல வந்து செகண்ட் நம்பர் கொடுக்குறேன், 10 அப்படின்னு கொடுக்குறேன். இதுல வந்து தான் சாய்ஸ்ல வந்து நான் வந்து ஸ்டார் கொடுக்குறேன், அதாவது ஆஸ்டிக் கொடுக்குறேன். இப்ப ஷோ ரிசல்ட்டுக்கு நம்ம கிளிக் பண்ணோம்னா யுவர் ரிசல்ட்ல நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? ஆன்சர் வந்துருச்சா? சோ இது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர். இதை வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸ்ல பண்ணிருக்கோம். சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.